ரைட். அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது வந்து பதஞ்சலியின் யோக சாஸ்திரங்கள், அஷ்டாங்க மார்க்கம். தியானம் என்ற பேர் சொன்னவே நம்மளுக்கு தெரிய நினைவு வருது வந்து பதஞ்சலியுடைய பேர் தான். பதஞ்சலி மகர்ஷி வந்து ஆதிசேஷுடைய அவதாரம். ஆதிசேஷு வந்து விஷ்ணு பகவானுடைய கோரிக்கை பிரகாரம், விஷ்ணு பகவானுடைய ஆணை பிரகாரம் இந்த பூலோகத்தில் பிரிவு எடுத்திருக்காரு. பூலோகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தியானத்தை கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி தான் அஷ்டாங்கம் பதஞ்சலி இங்கே பிரிவு எடுத்திருக்காரு. பேர் என்னன்னாக்க பத்தன் அப்படின்னாக்கா ஆகாயத்துலேருந்து கீழே விடுறது. அஞ்சலி என்னாக்க இந்த மாதிரி கை வச்சிருப்போம் இல்லையா, அஞ்சலி. ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஷி பெண் அவங்க சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அவங்க ஒரு குழந்தை வேணும்னு கேட்டாங்க. அப்போ சூரிய பகவான் அவர் திருப்தி அடைஞ்சு ஓகே அவருக்கு நல்ல குழந்தை கொடுப்போம் அப்படின்னா. அவர் ரொம்ப ஞானம் இருக்கணும் அவருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தை பேர் வந்து இந்த வாழ்நாள் இந்த உலகம் இருக்கிற வழி இருக்கணும் அப்படின்னு கோரி கேட்டாங்க. ஸோ அந்த கோரிக்கை அவங்க வரம் கொடுத்தாரு. வரம் கொடுத்த பிறகு ஆதிசேஷு வந்து அவங்களுடைய இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு காலங்கத்தால் அவங்க சந்தியாவந்தனம் பண்ணும்போது அவங்க கையில் விழுந்தாங்க. அது இது கை இப்படி வச்சுக்கினாக்க இது பேர் அஞ்சலி. ஓகே. பத்தம் அப்படின்னாக்க கீழே விடுறது, ஆகாயத்துலேருந்து கீழே விடுறது. அதனால அந்த ஆதிசேஷு வந்து அந்த அந்த அவங்க கையில் விழுந்தனால அது பேர் அவர் பேர் பதஞ்சலின்னு வச்சு அவங்கள வாழ்த்த ஆரம்பித்தாங்க. அந்த ஆதிசேஷு வந்து எல்லா வேதங்களும் சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கினாரு ரொம்ப சிறிய வயசுலேயே. அவர் எழுதுனது தான் இந்த அஷ்டாங்க மார்க்கம், பதஞ்சலி யோக சூத்திரங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ எல்லா மனிதர்களும் நடத்த கட்டவங்களா இருக்காங்க. நடத்த கட்டவங்க எந்த விதமாக நடத்த கட்டவங்க? சிந்தனையிலையும் சொல்லியும் செயலியும் சரியான முறையில் இல்லை. ஸோ அது அவங்க எல்லாத்தையுமே சரி பண்ணுறது தான் ஆதிசேஷு வந்து இந்த மாதிரி அவதாரம் எடுத்திருக்கார் பதஞ்சலி ரூபத்தில். இப்போ சிந்தனை சரியில்லைனாக்கா என்னது? மனம் பண்ணுற வேலை சிந்தனை சரியில்லைனாக்கா மனம் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ மனம் சரியாக இருக்கிறதுக்கு அவர் எழுதியிருக்காரு யோக சூத்திரங்கள். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் வாக்கு, அதாவது சொல்லு, சிந்தனை பற்றி சொல்லு சரியில்லைனாக்கா அதுக்காக அவர் இலக்கண சாஸ்திரம் எழுதியிருக்கார். அதே மாதிரி செயல்னாக்கா உடம்பு சரியா இருக்கணும் அப்படின்னாக்கா உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்காக அவர் ஆரோக்கியத்துக்காக அவங்க ஆயுர்வேத சாஸ்திரம் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி 3 சாஸ்திரங்கள் எழுதியிருக்காரு. நம்மளுக்கு தேவை இருக்கிறது மனோசாஸ்திரம், மனதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் யோக சாஸ்திரம் அவர் எழுதுனது. மாஸ்டர்ஸ், இந்த தலைப்பு வந்து அஷ்டாங்க மார்க்கம்ன்ற தலைப்பு வந்து அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்க மார்க்கம், யோக சூத்திரங்கள், அந்த தலைப்பு வந்து ரொம்ப 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 பெருசுங்க. இதில் சொல்கிறதுக்கு ஆரம்பித்தோன்னாக்கா ஒவ்வொரு தலைப்பிலும் அஷ்டமனாக்க 8, அங்கம்னாக்க பாகங்கள். அஷ்டாங்க மார்க்கம் அப்படின்னாக்கா 8 பாகங்களோட இருக்கிற ஒரு மார்க்கம். அது அஷ்டாங்க யோகம் இல்லை அஷ்டாங்க யோக சூத்திரங்கள் அப்படின்வாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் தேவை. இந்த தலைப்புடைய முழு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா. ஆனால் இப்போ நம்மளுக்கு இருக்க சமயம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து ரொம்ப சுருக்கமாக தலைப்புகள் மட்டும் தான் சொல்ல முடியும். அது மேலே சொல்ல முடியாது. வேற எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மிச்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், ரைட். ஸோ இவ்வளவு அஷ்டாங்க யோகத்தில் அவருடைய தலைப்பு என்னன்னாக்கா யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இது 8 வழிகள், மார்க்கங்கள், அஷ்டாங்க மார்க்கம். அங்கமனக்க பாகங்கள், 8 பாகங்கள் இருக்கிற ஒரு மார்க்கம். எதுக்கு? அது மனதை நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி நம்ம மனோ ரீதியாக நம்ம சமாதி நிலைமைக்கு அடையிறதுக்கு தான் இந்த மார்க்கம் வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸோ அவர் சொன்னது யமம், நியமம். யமமானாக்க
எமம் அப்படின்னாக்க நம்ம உலகத்தோட எப்படி இருக்கணும் அந்த விஷயத்த. உலகம்னாக்க என்ன? உலகம்னாக்க என்ன தவிர மற்ற எல்லாமே எனக்கு உலகம். இப்போ மனைவி உலகம், பையன் உலகம், எங்களுடைய உறவினர்கள் உலகம், நண்பர்கள் உலகம், என்ன தவிர. ஸோ உலகத்தோட எப்படி நம்ம இருக்கணும் சொல்கிறது தான் யமம். ஸோ உலகத்தோட எப்படி இருக்குன்ற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இந்த மாதிரி சண்டைலாம் வருது நம்மளுக்கு. பார்த்தீங்களா? சண்டை வர்றதுக்கு காரணமே நம்ம உலகத்தோட எப்படி இருக்குன்னு தெரியாத விஷயம்தான். ஸோ யமத்தில் அவர் சொல்லியிருக்கார். ஸோ யமத்தில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா அவர் ஒரு அஞ்சு பாகங்கள் அதில் இருக்குது யமத்தில். மாஸ்டர் நான் திருப்பி சொல்ல தலைப்பு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே, ரைட். ஸோ யமத்தில் இருக்கிற பாகங்கள் வந்து அஹிம்சை, ஹிம்சை பண்ணக்கூடாது, எந்த விதமான ஹிம்சையும் பண்ணக்கூடாது. அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம சத்தியம். சத்தியமான என்ன? சத்தியமானாக்க நிச்சயமாக இருக்கிறது, எப்பயுமே இருக்கிறது, எல்லா காலங்களிலும் இருக்கிறது, என்ன மாறினாலும் மாறாது இருக்கிறது தான் சத்தியம். அஹிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியனுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்காது இருக்கிறது கிடையாதுங்க. பிரம்மமாய் எல்லா இந்த உலகத்தில் இருக்கிற படைப்பில் இருக்கிற அத்தனையுமே பிரம்மமாய் பிரம்ம பதார்த்தம் என்ற நினைப்போட நம்ம இருக்கிறது தான் பிரம்மச்சரியம். பிரம்மம் என்ன? பிரம்மனாக்க பூரி ஈட்டி பிரம்மா. பூரி எனக்கு ரொம்ப பெருசு. எவ்வளோ பெருசு? நம்ம அளக்க முடியாது. எவ்வளோ நீளமா? ஒரு 1000 கிலோமீட்டர் இருக்குமா? இல்லை கோடி கிலோமீட்டர் இருக்குமா? கோடி கிலோமீட்டர் இருக்குமா? அளக்க முடியாது. அதுக்கு மிஞ்சி எப்படி அளப்போம்? அடுத்தது நம்மளுக்கு வெயிட். எவ்வளோ வெயிட் இருக்கும்? ஒரு கோடி கிலோகிராம் இருக்குமா? அளக்க முடியாது. அதுக்கு என்ன பெருசு? அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம கனம் என்ன, ஒரு கோடி சதுர அடி இருக்குமா? கன அடிகள் இருக்குமா? கோடி சதுர கன அடிகள் இருக்குமா? அளக்க முடியாது. அதுக்கான பெருசு. சமயத்தில் எவ்வளோ சமயம் என்ன, ஒரு மணி நேரத்தில் நம்ம அதை அடைய முடியுமா? இல்லை ஒரு வருஷத்தை அடைய முடியுமா? இல்லை 100 வருஷத்தில் அடைய முடியுமா? இல்லை கோடி வருஷத்தில் அடைய முடியுமா? முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அளப்போம் எல்லாத்தையுமே. ஸோ எந்த விஷயத்துலையுமே நம்ம அளக்க முடியாது, அவ்வளோ பெருசு. அதுதான் பிரம்மம். ஸோ இந்த உலகம் முழுசாக இருக்கிறது அதுதான், இந்த படை முழுசாக இருக்கிறது அதுதான் அன்ற நினைப்போட நம்ம செயல்படுத்துறது தான் பிரம்மச்சரியம். அப்புறம் ஆசிரியம். ஆசிரியம்னாக்க திருடுறது. நம்ம உலகத்தில் திருடக்கூடாது, நம்ம ஒரு திருடனா இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா? அப்புறம் மூன்றாவது அபடைக்கிறானுக்கு நம்மளுக்கு தேவை இருக்கிறதோட எல்லாத்தையும் அதிகமாக எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி 5 வழிகள் இருக்கு இல்லையா? இந்த 5 வழிகளோட நம்ம உலகத்தில் நடமாடக்கூடாது. இதெல்லாம் பண்ணக்கூடாத செயல்கள். பார்த்தீங்களா? ஆசிரியம், அபரிகிரகம், அப்புறம் வந்து சத்தியம், அஹிம்சை, பிரம்மச்சரியம். இந்த 5 வழிகளில் சொன்ன பிரகாரம் தான் நம்ம இந்த உலகத்தோடு நடமாடணும். ஹிம்சை பண்ணக்கூடாது. இந்த உலகத்தோட எந்த உயிரினத்துக்கும் ஹிம்சை பண்ணக்கூடாது, அஹிம்சை. அதே மாதிரி உலகம் முழுசா பிரம்ம பதார்த்தோட நினைச்சிட்டு இருந்தா பிரம்மச்சரியம். ஸோ இந்த மாதிரி கடைப்பிடிக்கிறோம் நம்ம உலகத்தோட செயல்படுத்துறதுக்கு. இதை சொல்லியிருக்காரு யமத்தில், யமம்ன்ற விஷயத்தில். நியமம் அப்படி நம்ம இருப்போமா? அப்படி நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் சொன்ன முறை வந்து யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, 8 வழியாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி நம்மளால் இப்போ இருக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் ஓகே, சரியா இருக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் கோரிக்கை அவ்வளோ கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால எல்லாம் கட்டுப்பாட்டாக இருப்பாங்க. ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி கடைப்பிடிக்கலாம். ஆனால் இந்த சமயத்தில், இந்த காலகட்டத்தில் நம்ம யாருக்கும் நம்ம திருடா இருக்கோமா? ஒருத்தரா திருடா இருக்கானா? இல்லை சார் நான் திருடலை அப்படி சொல்லணும் நீங்கள். ஆனால் நீ சிறிய வயசில் ஒரு பழப்பமாக திருடி இருப்பீங்க இல்லையா?
ஒரு பென்சிலாக திருடிப்போம்ல, அது தெரியாத விஷயமோ தெரிஞ்ச விஷயமோ திருடுதான். கண்ணு திறந்து தொட்டாலும், கண்ணை மூடிட்டு தெரியாத தொட்டாலும் நெருப்பு சுடும் இல்லையா? அந்த மாதிரி ஸோ நம்மளை திருடனா இருக்கிறவன் எவனும் கிடையாது. ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒன்று திருடிருப்போம். அப்போ திருடனுக்கு நீ லாய் கிடையாது தியானம் கற்றுக்கிறதுக்கு அப்படின்னாக்கா அப்போ என்ன பிரயோஜனம்? அதனால நம்மளுடைய பிரமிட் சொசைட்டியில், பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தில் நம்ம பத்திரிஜி சார் இந்த வரிசையை, பதஞ்சலி சொன்ன வரிசையை மாற்றி சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னாக்க, இந்த யமம் நியமம்ன்றத கடைசியில் வச்சுட்டு அவர் சொன்ன வரிசை என்னக்க, ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, யம நியமம் லாஸ்ட் வச்சுட்டார். பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ நம்ம எல்லாரும் நடத்த கட்டவங்களா இருக்கிறதுனால தான் நம்ம மனம் சரியாக வேலை பண்ணல, நம்முடைய பேச்சு சரியாக வரல, நம்முடைய செயல் சரியா இல்லை. இதெல்லாம் சரியா இல்லாதனால தான் நம்மளுக்கு தியானம் தேவை. இதெல்லாம் சரியா இருந்தாலும் தியானம் பண்ண அவசியம் என்ன இருக்கு? ஆனால் அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி யம நியமம்ன்ட்டு அவசியம் வந்திருக்கு. இப்போ நம்ம எதுவுமே சரி, நம்ம திருட, நான் வந்து இங்கே தேவை இருக்கிறதோட எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், நான் நிறைய ஹிம்சை பண்ணுறேன், நான் வாய் அது மாதிரி கடமான பேசுகிறேன். ஸோ இதெல்லாம் நடத்த கட்ட செயல். உடலோட கண்ணாமலான்னு கர்மா பண்ணுறேன், ஹிம்சை பண்ணுறேன், அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் தான் தியானம் தேவை. ஏன்னா நம்ம தானே நம்ம நடத்தையை சரி பண்ணிக்கணும்னாக்க நம்மளும் தான் தியானம் தேவை. அதனால இந்த காலகட்டத்தை வந்து மாதிரி பத்ரிஜி இதை வந்து ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி, யம நியமம் அந்த மாதிரி வரிசையை மாற்றிட்டார். யம நியமத்தை லாஸ்ட்ல வச்சுட்டார். பார்த்தீங்களா? ரைட். அதனால இப்போ இந்த முறையை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆசனம் எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும், சாதனை பண்ணுறதா இருந்தால் உட்காரணும் இல்லையா? ஆசனம்னா எப்படி இருக்கணும்? நம்ம ஆசனம் உட்கார, நம்ம நினைக்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆசனம்னாக்க யோகாசனம் போடுறது அது அந்த மாதிரி நினைக்காதுங்க. ஆசனம் போடுறது சீர்ஷாசனம், பத்மாசனம், வஜ்ராசனம் இது கிடையாது. ஆசனம்னாக்க உட்கார்ற போஸ்டர், அதாவது உட்கார்ற முத்ரா, அவ்வளோதான். ஸோ நம்ம ஆசனம் எப்படி இருக்கணும்? ஆசனம் எப்படி இருக்கணும்னாக்க ஸ்திர சுக ஆசனமாக இருக்கணுங்க. ஸ்திரமாக இருக்கணும். ஸ்திரமானாக்க ஆடாத ஆசையாக இருக்கணும். எவ்வளோ சமயம்? நம்ம வயசோட இருக்க 10 நிமிடங்கள். அந்த சமயம் நம்ம நீங்கள் ஆடாத ஆசையாக உட்காரணும். அந்த மாதிரி ஆடாத ஆசையாக உட்காரணும் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து இப்போ 68 வயசு ஆச்சு. 68 வயசு 68 நிமிடங்கள் நான் உட்காரணும் ஆடாத ஆசையாத. எனக்கு தான் பழக்கமே கிடையாதுயே. இந்த மாதிரி 68 நிமிஷம் எப்படி உட்கார முடியும்? 1 மணி நேரத்துக்கு மேலே எப்படி உட்கார முடியும்? எனக்கு பழக்கமே இல்லை. அதனால நம்ம ஆசனம் வந்து சுகமான ஆசனமாக இருக்கணும். கீழே உட்காரு, என்னால் உட்கார முடியாது, முட்டி வலிக்கிறது. அதனால நீ கீழே உட்கார அவசியம் கிடையாதுயா, சேரில் உட்காரு, இல்லை சோஃபாவில் உட்காரு, இல்லை பெட் மேலே உட்காரு, எப்படியோ உனக்கு எப்படி சுகமாக இருக்கோ அப்படி உட்காரு. ஏன்னாக்க நம்ம லட்சியம் என்னன்னாக்க, நம்ம சமாதி நிலைமை அடையணும். மனதையும் உடலையும் புத்தியும் சாந்தப்படுத்தணும். சாந்தப்படுத்தினா தான் அந்த நிலைமைக்கு போக முடியும். இல்லை நம்ம உலகத்தோடு இருப்போம், இந்த பாதை அனுபவிச்சுட்டே இருப்போம். அதனால இது எல்லாத்தையும் நம்ம தீர்த்து கட்டினாக்க முதல்ல நம்ம உட்காந்து சாதனை பண்ணணும். நம்மளுடைய வயசு வாழ்க்கை 10 நிமிடம் இருக்கணும். அதனால கொஞ்சம் அப்போ என்னால் உட்கார முடியாது, என்ன பண்ணுறது? என்னக்க சுகமான ஆசனத்தில் முதல்ல உட்காருங்க. ஒன்று ஒரு அரை மணி நேரம் உட்கார முடியுமா? உட்காருங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு 10 நிமிடம் அதிகப்படுத்துங்க, 40 நிமிடங்கள். இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 10 நிமிடம் அதிகப்படுத்துங்க, 50 நிமிடங்கள். இன்னொரு 10 நாள் கழிச்சு இன்னொரு 10 நிமிடம், 60 நிமிடங்கள். அப்புறம் அடுத்த 10 நாள் 70 நிமிடங்கள். பார்த்தீங்களா? வந்துடுச்சு. இல்லை ஒரு 1.5 மாதத்தில் இல்லை 2 மாதத்தில் நம்ம வயசு வரைக்கும் 10 நிமிடம் உட்காரணும். ஸோ எனக்கு ஸ்திரமாக இருக்கணும், ஆடாத ஆசையாது. அதெல்லாம் சுகமான ஆசனத்தில் உட்காருங்க. அப்போ தான் நம்ம ஆசன சித்தி அடைய முடியும். ஸோ முதல் அவசியம் என்னன்னாக்க உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ணணும். அதுதான் முதல்ல ஆசனம். எப்போ நம்ம இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறோமோ
ஸ்திரமா சுகமான ஆசனத்துல உட்கார்ந்து நம்ம ஆசன சித்தி அடைஞ்சிருக்கோம். முதல் கட்டம். இரண்டாவது மார்க்கம், அஷ்டாங்க மார்க்கத்துல இரண்டாவது என்ன அப்படின்னாக்க, மாஸ்டர் ஒரு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அஷ்டாங்க யோகம் அப்படின்ற யோகமான யோகமான இணைந்திருக்கிறது. எதோட இணைந்திருக்கிறது? நம்மளுடைய உள்ள இருக்கிற ஆன்மாவோட இணைந்திருக்கிறது. அதுதான் யோகம். நம்ம உடம்போடையோ இல்லை மனதோடையோ இல்லை புத்தியோட இணைந்திருக்கிறோம் அது கிடையாது. ஸோ நம்ம உள்ள இருக்கிற ஆன்மா ஆற்றலோட இணைந்திருக்கிறதுக்கு தான் இந்த மார்க்கங்கள்லாம் சொல்றாங்க. இந்த மார்க்கெல்லாம் பயணம் செஞ்சோன்னாக்கா நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவோட இணைந்திருப்போம். அது கொடுக்குற எல்லா விஷயங்களும் நம்ம ஏற்றுப்போம். அதுக்கு போற வழிதான் இந்த இந்த பயிற்சி. ஸோ முதல்ல ஸ்திர சுக ஆசனம். அப்புறம் ஓகே உட்காந்தாச்சு. எப்படி உட்காடுறோம்? நம்ம காலை கட்டி, கை கட்டி, கண்களை கட்டி, வாயை கட்டி உட்காடுறோம். ஏன்னாக்கா நம்முடைய உடம்புல நம்ம சக்தியை எடுத்துக்கணும்னு உட்காடுறோம். ஸோ அந்த சக்தியை எடுத்துக்கணுன்னாக்கா எந்தெந்த வழிகளாக சக்தி செலவாயிடுமோ அதிலேருந்து நம்ம மூடுறோம் இல்லையா? அதில் காலை கட்டி, கை கட்டி, வாயை கட்டி, கண்ணை கட்டி, இது வழியாக சக்தி செலவாகுது. அதில் மூடிட்டு உட்காந்துருக்கோம். சுகமான ஆசனத்தில் உட்காந்துருப்போம். உட்கார்ந்த பிறகு என்ன பண்றது? அடுத்தது உடல் சாந்தமாயிடுச்சு. இப்ப கண்கள் மூடி உட்கார்ந்து இருக்கிறதுனால மனம் வேலை பண்றது கண்ணா முன்னாடி. ஸோ மனதையும் அமைதிப்படுத்தணும். மனதை அமைதிப்படுத்துறதுக்கு அடுத்த கட்டத்தை எடுத்து இருக்க பிராணாயாமம். பிராணாயாமனாக்க நம்ம நினைக்கிற மாதிரி மூச்சு உள்ள ஒரு 5 செகண்ட் இழுத்து, அப்புறம் 2 செகண்ட் அதை அடக்கி, அப்புறம் 5 செகண்ட் வெளில விட்டு, அப்புறம் 2 செகண்ட் அடக்கி, இந்த மாதிரி பண்றது ஹட்டயோக பிராணாயாமம். ஹட்டயோக பிராணாயாமம் வற்புறுத்தி பண்றோம் நம்ம. இதெல்லாம் நம்மளுக்கு சில நன்மைகளுக்காக பண்ணிக்கலாம். ஆனா தியானம் பண்றதோடனாக்க இந்த மாதிரி பிராணாயாமம் பண்ணக்கூடாது. சுகமாய பிராணாயாமம் எப்படி நம்ம மூச்சு காற்று எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கிற மூச்சு காற்று எடுத்துட்டு அதை கவனிக்கணும். அதுதான் மனதை அமைதிப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு நிலைமை, ஒரே ஒரு வழி, வேற வழி கிடையாது. ஸோ அதனால தான் தியானத்தில் பாருங்க, கண்களை மூடி நம்முடைய இயல்பா இருக்கிற மூச்சு காற்றை கவனிக்க சொல்றோம். இது சுகமய பிராணாயாமம், ரொம்ப சுகமா பண்ற பிராணாயாமம். நீங்க வற்புறுத்தி எதுவும் உங்க மூச்சு காற்ற வற்புறுத்தி நம்ம எடுத்துக்கல, எக்ஸசைஸ் பண்ணல. மூச்சு காற்றோட பிராணாயாமம் எக்ஸசைஸ் ஆட்டம். இது சாதாரண இருக்கிற மூச்சையை கவனிக்க வேண்டியதுதான். சுகமா இருக்கிறது. இப்போ நம்ம மூச்சு எப்படி எடுக்கிறோம் அந்த மாதிரி இருக்கிற மூச்சை அப்படி கவனிக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி கவனிக்கல, இப்போ கவனிக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் சுகமான விஷயம் தானே இது. மூச்சு காற்று சில சமயத்தில் ரொம்ப ஆழமாக எழுப்போம், சில சமயத்தில் ரொம்ப நீளமாக விடுவோம், சில சமயம் மூச்சு காற்று ரொம்ப ரொம்ப நிதானமாயிடும். இது எப்படி ஆனாலும் சரி, அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணாத, அது எப்படி இருக்கோ அதை அப்படியே கவனிக்கிறது தான் மூச்சு மேல் கவனம். ஓகே. ஸோ அப்போ சுகமாக இருக்கிற மூச்சு காற்றுன்றது நம்ம உள்ள இருக்கிற ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. அது என்ன சொல்றதோ அது பிரகாரம் நடக்கிறது. ஸோ எப்போ நம்ம இந்த மாதிரி சுகமாக இருக்கிற மூச்சு காற்று மேலே கவனம் வைக்கிறோம், மனதில் இருக்கிற எண்ணங்கள்லாம் கம்மியாயிடும். பார்த்தீங்களா? ஸோ இந்த நிலைமையை தான் நம்ம என்ன சொல்றோம்னாக்க எண்ணமற்ற நிலைமை. மன சாந்தமாயிடுச்சு. சுகமான ஆசனத்தில் உட்கார வச்சு உடலை சாந்தப்படுத்தியாச்சு, மூச்சு மேலே கவனத்தை வச்சு மனதை அமைதிப்படுத்தியாச்சு. இப்போ மனம் கூட அமைதியாயிடுச்சு. உடல் மனம். ஸோ உடல் மனம் ரெண்டுமே அமைதியாயிடுச்சுனாக்கா புத்தி என்ன ஆகும்? புத்தி தானே அமைதியாயிடும். எனக்கு உடல்லேருந்து மனதிலேருந்து போற ஏதாவது சமாச்சாரங்கள் போனாதான் புத்திக்கு வேலை இருக்கும் முடிவெடுக்கிறதுக்கு. இப்போ எப்போ இது ரெண்டுமே நார்மல் ஆயிடுச்சோ புத்தி கூட நார்மலாக சாந்தமாயிடும். ஸோ இந்த மாதிரி மூச்சு மேலே கவனத்தை வச்சாக்க நம்ம சிந்தனை, எல்லா சிந்தனையும் நம்ம நார்மலாயிடும், மனம் அமைதியாயிடும், உடல் அமைதியாயிடும், புத்தி அமைதியாயிடும். ஸோ இதுதான் நம்ம சொல்றது பிராணாயாமம், சுகமய பிராணாயாமம். ஓகே மாஸ்டர். ஸோ எல்லாமே சுகமா இருக்கணும், எந்த விதமான கஷ்டம் கொடுக்கக்கூடாது. கஷ்டம் கொடுத்தா என்ன ஆகும்? மனம் அதை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால ஆசனம் கூட சுகமான ஆசனத்தை உட்காருங்க. நீங்க ரொம்ப வற்புறுத்தி பத்மாசத்தில் உட்கார சொன்னாங்க, மனம் அதை பற்றி சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். என்னால் உட்கார முடியாது, முட்டி வெடிக்கிறது. அதனால எல்லாமே சுகமா ரொம்ப இயல்பா இருக்கிற நிலைமையில, ரொம்ப சகஜமா இருக்கிற நிலைமையில நடக்கணும். ஸோ இரண்டாவது கட்டமான பிராணாயாமம், சுகமய பிராணாயாமத்தை அடையுவோம். முதல்ல
நம்ம ஆசனத்தில் சித்தி அடைஞ்சோம். ஸோ ஆசன சித்தி வந்திருக்கு. மூச்சு மேலே கவனத்தை வச்சு பிராணாயாமம், அதாவது அந்த அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மனம் அமைதி ஆயிடுச்சு. ஸோ உடல் மனம் புத்தி மூன்றுமே அமைதி ஆயிடுச்சு. அப்போ பிராணாயாம சித்தி வந்திருக்கு. இரண்டாவது பாகத்தில் நம்ம வெற்றி அடைஞ்சோம். இது ரொம்ப தேவை. ஏன்னா எண்ணங்களோட நம்ம இருந்தோம்னாக்கா ஆன்மீகத்தை நுழைய முடியாது. ஆன்மீகம் என்ற வாசல், ஆன்மீகம் என்ற வீட்டுக்குள் நுழையதாக இருந்தாக்க எண்ணமற்ற நிலைமை என்ற வாசக்கால் தேவை. அந்த எண்ணமற்ற நிலைமை வாசக்கால் நம்மளுக்கு வரத்துக்கு ஒரே ஒரு சுலபமான வழி மூச்சு மேல் கவனம். ஸோ அந்த மாதிரி மூச்சு மேல் கவனத்தை வச்சு நம்ம பிராணாயாம சித்தி அடைஞ்சாச்சு. ஓகே. ஸோ இப்போ எந்த நிலைமையில இருக்கோம்? நம்ம உடல் மனம் புத்தி மூன்றுமே அமைதியான நிலைமையில இருக்கும். அதுதான் தியான நிலைமை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு தேவை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நிலைமை அடையணும் ஆன்மீகத்தில் நம்ம போகணும்னாக்க. இல்லாட்டி நீங்கள் ஆன்மீகத்துக்கு நுழைய முடியாது. ஸோ நம்ம ஆசன சித்தி அடைஞ்சாச்சு, பிராணாயாம சித்தி அடைஞ்சாச்சு. அப்போ என்ன ஆகும்? அடுத்த கட்டம் பிராணாயாமம், பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னாக்கா பிரத்யேகமான ஆகாரம். ஆகாரமான நீங்கள் சாப்பிட்ற உணவு கிடையாதுங்க. நான் சொல்கிறது மனதுக்கு வர்ற சமாச்சாரம், அதுதான் ஆகாரம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற உணவுனால கொஞ்சம் சக்தி வருது. ஆனால் அந்த சாப்பிட்ற உணவு, அந்த சக்தி திரவ பதார்த்தம் கன பதார்த்தத்தினால வர்றது. அந்த 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 சக்தி வர்றதுக்கு நம்ம மூச்சு காற்று வழியாக நம்ம வர்ற அந்த ஆக்சிஜன் மூலிமா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல ஜீரணமாயிட்டு சக்தி முழுசாக வர்றது. ஆனால் முழு சக்தி நம்மளுக்கு அதிகமாக மூச்சு காற்று வழியாக தான் வருது. பார்த்தீங்களா? ஓகே. இப்போ அந்த மாதிரி சாந்தனமாக இருக்கும்போது நம்ம சக்தியை அடையணும்னு தான் நம்ம இந்த இந்த பயிற்சியெல்லாம் பண்ணுறோம். ஆன்மானா சக்தின்னு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே. ஆன்மான் என்ன? மனித உடம்புல இருக்கிற சக்தி பேர் தான். ஸோ இந்த சக்தி அடையிறத நம்ம பிரயத்தனம் பண்ணுறோம். ஸோ அதனால மனதுக்கு போகிற சமாச்சாரம், மனதுக்கு நிறைய சமாச்சாரங்கள் போகிறது நம்ம ஞானேந்திரியங்கள் மூலமாக. அதாவது கண் மூலிமா பார்வை சமாச்சாரம், காது மூலிமா கேட்க சமாச்சாரம், மூக்கு மூலிமா வாசனை, நாக்கு மூலிமா ருசி, சர்மம் மூலிமா ஸ்பர்சை. இது சமாச்சாரம்லாம் மனதுக்கு போகிறது. இதெல்லாம் கண் திறந்து விழிப்புணர்வு இருக்கும்போது நடக்கிறது. ஆனால் இந்த தியான நிலைமைக்கு போகும்போது எப்போ நம்ம பிராணாயாமம் சித்தி அடைஞ்சோமோ அந்த நிலைமையில போகும்போது நம்மளுக்கு அந்த சமாச்சாரம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? அதனாக்கா அது பிரத்யேகமான ஆகாரம். இந்த வாய் வழியாக சாப்பிட்ற ஆகாரம் மட்டும் கிடையாது. இந்த ஞானேந்திரம் மூலம் ஆகாரம் கிடையாது மனதுக்கு. ஆனால் உள்மனம் ஆழ் மனதோட, அப்புறம் நம்ம உள்ளுக்கு இருக்கிற கண்ணோட நம்ம பார்ப்போம். நிறைய காட்சிகள் பார்ப்போம். நிறைய கலாசில் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்டர்ஸ், நான் அடிக்கடியே சொல்கிறேன். நான் இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நான் இது சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 10 மணி நேரம் தேவை. ஆனால் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் நான். ஸோ இந்த பிரத்யாகாரம்னா பிரத்யேகமான ஆகாரம். என்ன ஆகாரம்? அந்த சமயத்தில் நம்ம எப்படி கண்ணை திறந்த காட்சிகள் பார்க்குறோமோ அதே மாதிரி கண்களை மூணு பேர் கூட நம்மளுக்கு காட்சிகள் தெரியும், கலர்ஸ் தெரியும். அது பிரத்யேகமான ஆகாரம். அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி சக்தி நம்மளுக்கு வர்றதோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த பிரத்யாகார நிலைமையில நம்மளுக்கு விஸ்வ சக்தியை நம்ம எடுத்துப்போம். அதுதான் மூலமான சக்தி, பிரத்யேகமான ஆகாரம். அது எப்படி வரும்? அது நம்மளுடைய சூக்ஷ்ம உடலோட வரும். நம்மளுக்கு 7 உடல்கள் இருக்கு. அன்னமய உடல், பிராணமய உடல், மனோமய உடல், விஞ்ஞானமய உடல், ஆனந்தமய உடல், விஸ்வமய உடல், நிர்வாணமய உடல். இந்த 3வது உடலான மனோமய உடல் தான் சூக்ஷ்ம உடல்னு சொல்லுவோம். முதல் ஸ்தூல உடல் நம்ம கண்ணுக்கு தெரியறது. மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் இந்த 6 உடல்கள் தான் ஒரிஜினல். இந்த ஸ்தூல உடல் டூப்ளிகேட். ஸ்தூல உடல் ஒவ்வொரு பிறவிலும் மாறிட்டே இருக்கும். மிச்சம் இருக்கிற 6 உடல்கள் எத்தனை பிறவி எடுத்தாலும் மாறாது வந்துட்டே இருக்கும். அதில் இந்த 3வது உடலான மனோமய உடல் தான் சூக்ஷ்ம உடல் சொல்லுவோம். அதுதான் விஸ்வசக்தி எடுத்துக்குவோம். இந்த தியான நிலைமையில நம்மளுக்கு விஸ்வசக்தி
நம்ம உடம்பு எடுத்துக்குவோம். எந்த உடல்? சூக்ஷ்ம உடல் எடுத்துக்குவோம். ஸோ அந்த சூக்ஷ்ம உடல் இருக்கிற சக்தி சூழோட கொடுக்கப்படும். அந்த மாதிரி விஸ்வசக்தி நம்மளுக்கு நிறைய வரும் தியானத்தின். அதுதான் பிரத்யேகமான ஆகாரம். நம்ம இந்த மாதிரி சாப்பிட்ற ஆகாரம் கிடையாது. இங்கே உச்சந்தலையில நம்மளுக்கு சக்தி வரும். நம்ம நாடிகள், உடம்புல இருக்க நாடிகள் முழுசா போயாது, அது சேரும். உடம்புனா இந்த உடம்பு கிடையாது. இந்த உடம்புல இருக்கிற ரத்த நாளங்கள் சூக்ஷ்ம உடலில் இருக்கிற நாடிகள் சொல்லுவாங்க. சக்தி தான் எடுத்துக்கும். அதுக்கு அந்த சூக்ஷ்ம உடலில் இருக்கிற நாடிகள் விஸ்வசக்தி எடுத்துக்கிட்டு, விஸ்வசக்தின்னு என்ன? பிரபஞ்ச சக்தி, ஊர் சக்தி. அதை எடுத்துக்கிட்டு நம்ம சூழ உடலுக்கு கொடுக்கும். இதுதான் நம்ம செயல்பாடு. ஓகே. ஸோ அந்த நிலைமை தான் நம்ம பிரத்யாகாரம் அப்படின்றது. பிரத்யாகார நிலைமை, பிரத்யேகமான ஆகாரம் கிடைக்கிறது. விஸ்வசக்தி வருது. அப்புறம் நம்ம உள்கண்ணிலேருந்து பார்ப்போம். உள் மூக்குலேருந்து நம்மளுக்கு வாசனை வரும். இதில் இப்போ உட்காந்துருப்போம், ஜாலில் உட்காந்துருப்பாங்க, கமகமான மல்லிகைப்பூ வாசனை வரும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே உண்மையாக இருக்காது, ஆனால் மல்லிகைப்பூ வாசனை வரும். எப்படி வருது? உள் மூக்கு வழியாக வர்ற அந்த அனுபவம். அதே மாதிரி ஏதோ நல்ல ருசிகரமான ஒரு பொருளை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நம்ம ஜாலில் கனவு உட்காந்துருப்போம், ஆனால் நம்ம சாப்பிட்றோம், ருசிகரமான பொருள் சாப்பிட்ற மாதிரி ஒரு அனுபவம் வரும். எப்படி வருது? நம்ம வாய் சும்மா மூடிட்டே உட்காந்துருக்கோம். அது உள்வாயோடு இருக்கிற நாக்கு வழியாக வர்ற ருசி ஞானம். இந்த மாதிரி பிரத்யேகமான ஞானம், பிரத்யேகமான நம்மளுக்கு வர்ற சமாச்சாரம் எல்லாம் உள்ள இருக்கிற உறுப்புகளோட, இந்திரியங்களோட வர்றது. உள்காது வழியாக கேட்கும். சிலப்போ நம்ம கேட்போம், யாரோ ஒரு மாஸ்டர், ஒரு ஆன்மீக குரு, இல்லாட்டி கடவுள், இல்லை ஜீசஸ் கிறிஸ்ட், இல்லை கிருஷ்ணர், யாரோ வந்து நம்மளுக்கு ஏதாவது சொல்கிற மாதிரி நம்ம காதில் கேட்கும், உள்காதில் கேட்கும். வெளியில் இருக்கிறத பார்த்தா நீ ஒன்றுமே இருக்க, சைலண்ட்டாக இருக்கும். ஆனால் உள்காது வெளியே நம்மளுக்கு இந்த சமாச்சாரம் வர ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் பிரத்யாகார நிலைமை. இந்த நிலைமை ரொம்ப செம்மையான கமயத்தில் இருக்கும். எப்போ நம்ம என்ன ஒரு 10 செகண்ட்ஸ் 15 செகண்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ அது மாதிரி இருக்காது. ஆனால் நீங்கள் எப்போ நீங்கள் ஃபுல்லாக முழுசாக நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ இந்த நிலைமை நீடிச்சிட்டு இருக்கும். எவ்வளோ சமயம் வேணும் அவ்வளோ சமயம் நம்மளால் இந்த நிலைமையில் இருக்க முடியும். அது பேர் தான் தாரணா. தாரணனுக்கு நம்ம கைவசமாக இருக்கும். பிரச்சாரத்தில் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் சமயம் வரும், போயிடும். ஆனால் தாரணா சமயத்தில் நம்மளுக்கு நம்ம எவ்வளோ சமயம் தேவை இருக்கோ அந்த சமயத்தில் அந்த அனுபவத்தோடு இருக்கலாம். அது அடுத்த கட்டம். பிராணாயாமம், சுரசிக ஆசனம், ஆசன சித்தி, பிராணாயாம சித்தி, பிரத்யாகாரம், பிரத்யாகாரத்துலேருந்து அடுத்தது தாரணா. ஓகே. ஸோ எப்போ இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த நிலைமையில் நம்ம தியானம் பண்ணிட்டே இருப்போமோ இதே நிலைமையில் அடுத்தது தான் தியானம். தியானமான என்ன தெரியுமா மேடம் மாஸ்டர்ஸ்? சூக்ஷ்மங்களோட பயணிக்கிறது. டி ப்ளஸ் தியானம். டி எனக்கு புத்தி, சூக்ஷ்மங்களுடைய சமுதாயம், அதோட பயணம் செய்கிறது. பயணம் செஞ்சால் என்ன ஆகும்? எல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். இப்போ உட்கார்ந்த இடத்துல உட்காந்து நம்ம எத்தனையோ லோகங்கள் பார்ப்போம், எத்தனையோ லோகங்களுக்கு போவோம். சந்திரமலை நடக்கிறது, சூக்ஷ்மங்களோட பயணம் செய்து நம்ம சந்திரமலை இருக்கிற விஷயம் தெரிஞ்சுப்போம். சூக்ஷ்மங்களோட பயணம் செய்து நம்ம சூரியன்கிட்ட என்ன நடக்கிறது, இல்லை சனி கிரகத்து மேலே நடக்கிறது, இல்லை செவ்வாய் மேலே நடக்கிறது, எத்தனையோ லோகங்கள் இருக்குது. அத்தனை லோகங்கள் எந்த லோகத்துக்கு நம்ம போயிட்டு நம்ம அந்த லோக சமாச்சாரம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சூக்ஷ்ம உள்ள பயணம் செய்கிறது. சூக்ஷ்ம உள்ள பயணம் செய்தால் நீங்கள் என்னமோ நினைக்காதுங்க, எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்குது. கனவுல என்ன வருதுங்க? கனவுல நம்ம உடல் சாந்தமாக படுத்துட்டு இருக்கு, ஆனால் நம்ம இங்கே போன மாதிரி, அங்கே போன மாதிரி, மலை ஏறுற மாதிரி, கடல்கிட்ட போன மாதிரி, காட்டுக்கு போன மாதிரி, இந்த மாதிரி அனுபவம்லாம் வருது. எப்படி வருது? மனம் வேலை செய்கிறது, மனோமய உடல் வேலை செய்கிறது. மனோமய உடல் வேலை செய்கிற சமயம் தான் சூக்ஷ்ம உடலோட நம்ம வர்ற அனுபவம் தான் கனவு. ஆனால் அந்த கனவு வருது நம்மளுக்கு அவ்வளோ தூரம் நினைவு இருக்க மாட்டேன்றது. ஆனால் நினைவில், அதாவது முழிச்சிட்டு இருந்து நம்ம தியான நிலைமைக்கு எடுத்து வந்தோம்னாக்க அந்த சமயத்தில் மனோமய உடல், சூக்ஷ்ம உடல் பயணம் செய்து நம்மளுக்கு நிறைய ஞானத்தை கொடுக்கறது. சூக்ஷ்ம உடல் பயணம் செய்கிற நிலைமை தான் தியானம். ஸோ தியானம் பண்ணுங்க அர்த்தம் என்னன்னாக்க நம்ம அனைவருக்கும் சூக்ஷ்ம உடல் பயணம் வரணுன்ற ஒரே ஒரு எண்ணம் தான் தியானம் பண்ணுங்கன்னு அர்த்தம். எல்லாருக்கும் சூக்ஷ்ம உடல் பயணம் செய்யணும், அந்த அனுபவம் வரணும்.
எங்கெங்க எத்தனையோ லோகங்கள் இருக்கு. அத்தனை லோகம் நம்ம போய் நம்ம எந்த லோகத்துக்கு வேணுமோ அந்த லோகத்துக்கு போய் நம்ம அந்த லோகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அந்த ஞானம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம சூக்ஷ்ம உலகோட சக்தி வரும். எந்த லோகத்துக்கு அந்த லோகத்துக்கு போவோம். ஓகே மாஸ்டர்ஸ், சூக்ஷ்ம உடலோட பயணம் செய்கிறது தான் தியானம். அந்த அனுபவம் தான் தியானம். அதாவது அந்த 5வது நிலைமை, அதாவது ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம். எப்போ நம்ம இந்த தியானம் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோமோ நிறைய 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 ஞானம் வரும். அதுக்கு அடுத்தது தான் சமாதி நிலைமை. 6வது சமாதி. சமாதி என்ன? எல்லா சமாதானங்கள் வர்ற நிலைமை. நீங்கள் தியானத்தில் உட்காந்து ஏதாவது கேள்வி கேட்டு உட்காந்தீங்கன்னாக்கா உடனே உங்களுக்கு சமாதானம் வந்துடும். உங்கள் கேள்விக்கு பதில் வரும். தியான நிலைமை, சமாதி நிலைமையில. இந்த சமாதி நிலைமையில 2 நிலைமைகள் இருக்கு. ஒன்று சவிகல்ப சமாதி, இல்லை நிர்விகல்ப சமாதி. சவிகல்ப சமாதினாக்க ஒரு கேள்வி கேட்டு நீங்கள் தியானத்தில் உட்காந்தீங்கன்னாக்கா அதுக்கு நிறைய பதில்கள் வரும். நீங்கள் தேர்வெடுக்கணும். எந்த பதில் பிரகாரம் நம்ம செயல்படுத்தணும்னாக்கா அது பிரகாரம் உங்களுக்கு பலன் வரும். நீங்கள் வெற்றி அடையாத போகலாம். ஏன்னா உங்கள் தியானம் பண்ணுறவுடைய பயிற்சி அவ்வளோதான், அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆழமான தியானத்தை பண்ண 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 நிர்விகல்ப சமாதிக்கு போயிடுவோம். நிர்விகல்ப சமாதி விடனாக்கா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு உட்கார்ந்தானாக்கா உங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான் வரும். அந்த பதில் பிரகாரம் நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னாக்கா கரெக்டாக வெற்றி அடைய முடியும். பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி நிலைமை, இதுதான் சமாதி நிலைமை. இந்த நிலைமை நம்மளுக்கு வரும் நீங்கள் தியானம் பண்ண 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 பண்ண. அதுதான் தேவை இருக்கிற நிலைமை. அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலைமை. சமாதியானாக்க சமாதானங்கள் வர நிலைமை. சமாதியானாக்க சமாதி என்ன சொல்லுவோம் நம்ம? சமாதியில் என்ன இருக்குங்க? சமாதியில் பார்த்தீங்கன்னா ஆள் சத்தப்பட்டு தான் சமாதி பண்ணுவாங்க இல்லையா? எப்படி இருப்பாங்க? அது ஆடுவாங்களா, அசைவாங்களா? ஒன்றுமே இல்லை, அப்படியே கிடப்பாங்க. அதாவது அந்த மாதிரி நிலைமையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது, முழிச்சிட்டு இருக்கும்போது வாழ்க்கையிலேயே நம்ம அடையலாம். அதாவது அந்த மாதிரி நிலைமையான உலகத்தில் நம்ம நிறைய நபர்கள் இருக்காங்க, அவங்களோட தொடர்பு வச்சுருப்போம். உலகத்தில் நிறைய நிலைமைகள் வரும், அந்த நிலைமைகள் நம்ம பார்ப்போம். ஸோ எந்த விதமான நிலைமைகள் வந்தாலும், எந்த விதமான நம்ம நபர்கள் எப்படி இருந்தாலும், நம்முடைய மனம் ஆடாத அசையாத நிச்சலமாக ஒரே இடத்துல நிற்கிற நிலைமை தான் சமாதி நிலைமை. எந்த விதமான சம்பவம் நடந்தாலும், எந்த வித நபர் எப்படி இருந்தாலும் நம்ம மனம் ரொம்ப ஸ்திரமாக நிற்கும். அதுதான் சமாதி நிலைமை. எப்படி சமாதியில் இருக்கிறவங்க ஆடாத அசையாது இருப்பாங்களோ அதே மாதிரி நம்ம உலகத்தில் இருக்கிற அத்தனை எந்த விதமான விஷயங்கள், எந்த விதமான சம்பவம் வந்தாலும் நம்ம மனம் ஆடாத அசையாது நிற்கும். அதுதான் சமாதி நிலைமை. உட்கார்ந்து நம்ம தியானம் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்கா எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளுக்கு சமாதானம் வந்துடும். அதுதான் சமாதி நிலைமை. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இது நம்ம அடைவோம். இது இவ்வளவு தூரம் வந்த பிறகு இனி யம நியமத்தை பற்றி ரொம்ப ஈஸி. யமம் என்ன? உலகத்தோட எப்படி நிறைவேறணும். ஸோ எப்போ நீங்கள் சமாதி நிலைமைக்கு அடைஞ்சிட்டிங்களோ, நீங்கள் யமத்தில் நான் முதல் ஹிம்சான்னு சொன்னேன். அஹிம்சை மார்க்கத்தில் நீங்கள் இருப்பீங்க. எப்போ எல்லாமே பிரம்ம பதார்த்தம் தெரிஞ்சுக்கிறோமோ, எல்லாமே ஆன்ம பதார்த்தம் தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ எப்படி நீங்கள் ஹிம்சை பண்ணுவீங்க? எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கிறது அதே தான். ஹிம்சை பண்ண மாட்டீங்க. அஹிம்சைன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எப்போ நீங்கள் சமாதி நிலைமை இருப்பீங்க, சமாதி நிலைமைக்கு அடைஞ்சிருவீங்களோ, அப்போ சத்தியம் என்னன்னா நிச்சயமாக இருக்கிறது, எப்பவுமே இருக்கிறது. என்னது? அதுதான் ஆன்மா. அதை பற்றி தெரிஞ்சுப்போம். சத்தியமானாக்க பொய் பேசாத இருக்கிறது, உண்மை பேசுறதுன்னு நினைக்காதுங்க. சத்தியமான நிச்சயமான எப்பவுமே இருக்கிறது. அது என்னது? அதுதான் பிரம்ம பதார்த்தம், அதுதான் ஆன்மா. ஸோ அந்த அறிவோடு நம்ம இந்த உலகத்தில் நடமாடுவோம். அதுதான் பிரம்மச்சரியம். அப்போ ஆசிரியம்னாக்க திருடுறதுன்னு சொல்லியிருக்கேன் நான். எல்லாமே ஒன்று தான் அன்ற நினைப்புல நீங்கள் வந்துட்டீங்கன்னாக்க, அப்போ நீங்கள் யார்கிட்ட திருடுவீங்க? நீங்கள் திருட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அந்த மாதிரி நீங்கள் திருட மாட்டீங்க. அபரிக்கிரகம் நம்மளுக்கு தேவை இருக்கிறதோட அதிகமாக எடுத்துக்கிறது. எல்லாமே நம்ம தான், ஆன்ம பதார்த்தம் தான் அன்ற நிலைமை இருக்கும்போது எப்படி நீங்கள் மற்றவங்ககிட்ட இருந்து அதிகமாக எடுத்துப்பீங்க? உங்களுக்கு என்ன தேவையோ அவளை எடுத்துப்பீங்க, அதோட முடிச்சிருவீங்க. பார்த்தீங்களா? யமம் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும். அதனால தான் யமம் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கோம்.
நியமம் நியமம் வர்றது நம்மளோட நம்ம எப்படி இருக்கணும், அதுக்கு சில அதுக்கு நம்மளோட நம்ம எப்படி இருக்கணும், நம்மளோட நம்ம எப்படி இருக்கிறது நம்மளுக்கு தெரியாது, உலகத்தோட எப்படி இருக்கு தெரியாது, ஏமாவும் சொல்லியிருக்கேன். நம்மளோட எப்படி இருக்கிறது, நம்மளோட நம்ம ஒழுங்காக இருக்கணும், அது நியமம். ஸோ அதில் வருது சௌச்சம். சௌச்சம்னாக்கா சுத்தம், சுத்தமாக இருக்கிறது, தூய்மையாக இருக்கிறது. எந்த விஷயத்தில் தூய்மையாக இருக்கணும், நம்ம சிந்தனையில் தூய்மையாக இருக்கணும், பேச்சில் தூய்மையாக இருக்கணும், செயலில் தூய்மையாக இருக்கணும். இது மூணுமே தூய்மையாக இருக்கணும். அப்போ எப்போ நம்ம சமாதி நிலைமைக்கு வந்துட்டோமோ அப்போ அனாவசியமான பேச்சு வராது, அனாவசியமான சிந்தனை வராது, அனாவசியமான செயலும் வராது. பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம நியமத்தில் இருக்கிற முதல் சௌச்சம்ன்ற விஷயத்தை அடைவோம். அப்புறம் அதுக்கடுத்து தவம். தவம்னாக்க தவிக்க வைக்கிறது, அப்படியே கம்மி பண்ண வைக்கிறது. எதை கம்மி பண்ண வைக்கணும், திருப்பி நம்ம கம்மி பண்ண வைக்க வேண்டியது தவம் பண்ணுறோம் சொல்கிறேன் இல்லையா, நம்ம கம்மி பண்ண வைக்கிறது 3 விஷயங்கள்: சிந்தனை, சொல், செயல். இதுதான். ஸோ பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக சமாதி நிலைமைக்கு வந்துட்டோம்னாக்கா நம்ம அனாவசியமாக சிந்தனை பண்ண மாட்டோம், அனாவசியமாக பேச மாட்டோம், அனாவசியமாக கர்மாவும் பண்ண மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தவம் பண்ணுறது, தியானம் பண்ணுறது தவம் பண்ணுறதுங்க. ஸோ நியமத்தில் நம்ம தவம் பண்ணுற நிலைமை நம்ம அடைஞ்சிடுவோம். தூய்மை, சௌச்சம், தவம், ஒரு சுவாத்தியாயம். சுவாத்தியாயம் என்ன, தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிறது. சரிங்களா? தன்னைத்தான் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்படி தன்னைத்தான் தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே தியானம். நம்ம ஆன்மாவுடைய நிலைமை, நம்ம ஆன்மான்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைமையில நம்ம இருக்கிறது தான் தவம். அந்த நிலைமையில் நம்ம கண்ணை திறந்த பிறகு வாழ்க்கையில் இருக்கிறது தான் உண்மையான வாழ்க்கை, சமாதியோடு இருக்கிற வாழ்க்கை. ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அந்த நிலைமைக்கு வந்துடுவோங்க. நீங்கள் செப்பரேட்டாக அதுக்காக முயற்சி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சௌச்சம் அதாவது தூய்மையாக இருக்கிறது, அப்புறம் தவம், அப்புறம் சுவாத்தியாயம். நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் தியானத்தில் நடக்கிற பயிற்சி. அதே மாதிரி நிறைய ஆன்மீக புத்தகங்கள் படிப்போம். நம்ம சுவாத்தியாயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, மற்ற குருக்களுடைய தியானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது சுவாத்தியாயம். அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அப்படி நடந்துக்கணும். தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சத்தியம் சாங்கியம் பண்ணணும். நம்மளோட நம்ம நடக்க வேண்டிய விதிகள், இது முறைகள், அதுதான் நியமத்தில் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம். எல்லாமே இந்த பிரம்ம பதார்த்தத்தோட சேர்ந்தது தான்ன்ற நினைப்போட நம்ம இருக்கிறது தான் ஈஸ்வர பிரணிதானம். ஸோ இதெல்லாம் நியமங்கள். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த முறையில் வந்தாக்க எப்படி முதல்ல நம்மளுடைய ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இந்த வரிசையில் வந்தானாக்க இந்த யமம் நியமம்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்ம எந்த விதமான முயற்சியும் பயிற்சியும் பண்ண தேவையில்லாத வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த வழியாக நீங்கள் போனீங்கன்னாக்கா நம்ம எப்பயுமே சமாதி நிலைமையில் இருப்போம். அதுதான் பதஞ்சலி மகர்ஷி சொன்ன அஷ்டாங்க மார்க்கம். இது நிறைய இருக்குது, ஆனால் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ நான் பத்திரிகை சொன்ன வழி வந்து ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, யம நியமத்தை லாஸ்ட்டில் வச்சுட்டாங்க. பதஞ்சலி சொன்னது அவர் யம நியமத்தில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதின்னு அவர் ஆரம்பிச்சிருக்காரு அந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பத்திரி மாற்றி அமைச்சு நம்ம ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சார். ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, யம நியமம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மாஸ்டர்ஸ். இதுதான் நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி, பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கத்தில் நம்ம பண்ணுற இந்த வரிசை அஷ்டாங்க மார்க்கம் தான் பண்ணுறோம். நம்ம பதஞ்சலி சொன்ன அஷ்டாங்க மார்க்கம் தான் பண்ணுறோம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த வரிசை கிரமத்தை கொஞ்சம் மாற்றி பண்ணுறோம். சமாதி நிலைமை அடையிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி இந்த அஷ்டாங்க மார்க்கம். ஓகே மாஸ்டர்ஸ், நான் இதை முடிச்சுக்கிறேன். நான் திருப்பி சொல்லியிருக்கேன், இது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். இது தலைப்புகளில் நான் சொன்னேன், ஜஸ்ட் ஹெட்டிங்ஸ் பற்றி ஒரு சின்ன விளக்கம் தான் நான் சொல்லியிருக்கேன். சரியா அறிமுகம் தான், இது அறிமுகம் தான் என்னன்ட்டு.
இது ரொம்ப ஆழமான சப்ஜெக்ட். தெரிஞ்சு எனக்கு குறைஞ்ச அட்லீஸ்ட் 8 மணி நேரமா தேவை. ஆனாலும் இந்த இந்த கொடுத்த இந்த அரை மணி நேரத்தில் நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்க இந்த டவுட்ஸ் சந்தேகம் தான், அந்த சந்தேகம் நீங்கள் கேட்கலாம். ஒரு 5-10 நிமிஷம் யாராவது விருப்பம் இருந்தானாக்க, இல்லாட்டி இதோட நான் இந்த செக்ஷன் நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. மகாத்மா பாபாவுடைய அறக்கட்டளை யூடியூப் சேனலுக்கு நன்றி. நண்பர்களே, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நண்பர்களே, இப்பொழுது உங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவிடம் நீங்கள் கேட்கலாம். உங்கள் கையை உயர்த்தவும், நாங்கள் அன்மியூட் செய்வோம். நீங்கள் உங்கள் பெயர் மற்றும் எந்த ஊரிலிருந்து வருகிறீர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களை சந்தேகங்களை கேட்கலாம். ஐயா அவர்கள் பதில் கூறுவார்கள். ஐயா சந்திரா அவர்கள் கையை உயர்த்தி உள்ளார்கள். அன்மியூட் செய்கிறேன், நீங்கள் பேசலாம். சந்திரா அவர்கள் உங்கள் வீடியோவை ஆன் செய்து கொண்டு நீங்கள் பேசலாம். ஐயா சந்திரா, நீங்கள் பேசலாம். சந்திரா அவர்கள் நீங்கள் பேசலாம். அன்மியூட் பண்ண உங்களுக்கு. ஐயா நீங்க இப்ப சொன்ன பத்திரிச்சை தியானத்தை ஒவ்வொரு தியானமா நீங்க வழிமுறை இப்ப சொன்னதை ஒவ்வொரு சப்ஜெக்டா தெளிவா நீங்க விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா. மேடம், நான் விளக்கம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா 8 மணி நேரம் தேவை. இன்னைக்கு முடியாதுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனியா எடுத்து அந்த முறைப்படி நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. எல்லாருமே கத்துக்குவாங்க. அதுல ஆமா, அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்றேன். இப்ப கொடுத்த இந்த அரை மணி நேரத்துக்குள்ள இது மிஞ்சி சொல்ல முடியாது. இல்ல, இன்னைக்கு போதுங்க. நீங்க தெளிவா மற்ற நாள்ல சப்ஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் கத்துக்க முடியும். ஓகே ஓகே, அதுல ஒன்றும் சந்தேகம். அதுவும் நம்ம சார் இருக்கா இல்லையா, அவரு பேசி நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணாருனாக்க நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு நாளைக்கு 3/4 மணி நேரம் சொல்லிட்டு வந்தானே கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் குறைஞ்சி இருக்கும். அது அதை அப்படியே பிராக்டிஸ் பண்ணோம்னா எல்லாருமே அந்த மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணி வாய்ப்பு பண்ணியிருந்தானாக்கா அது பிரகாரம் நான் சொல்றது ரெடியா இருக்கும். அவ்வளோ அதை அவரை கேட்டுக்கிறேங்க. அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும்னு அவரை கேட்கறேங்க. மகாதார் அறக்கட்டளை நிறுவனத்தில் பேசி அதுக்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் மேடம். ரொம்ப நன்றிங்க. அப்பதான் நம்ம இந்த சப்ஜெக்ட் என்னன்னு கத்துக்க முடியும். ஆமாங்க சார், தெளிவா கத்துக்கிட்டு பிரயோஜனமா இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால கேட்டு நான் வெறும் தலைப்புகள்லாம் சொன்னேன் நான். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு. அந்த ஒவ்வொரு சப்ஜெக்டையும் ஆரம்பத்துல இருந்து தெளிவா கொடுத்தீங்கன்னா அது எல்லாருமே தெளிவா கத்துக்கலாம். எஸ், அதுல சந்தேகம். இவங்க அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தானாக்கா அது பிரகாரம் வந்துடலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க ஏற்பாடு பண்றதுக்கு நம்ம கேட்டுக்கிறோம். கேளுங்க. இருக்கிற அத்தனை பேர் கேட்டானாக்கா அது பிரகாரம் நம்ம பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது மட்டும் கிடையாது, 40 நாள் கண்டினியூஸா 40 நாள் எடுப்போம் இந்த சப்ஜெக்டை. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தெளிவா சொல்றீங்க சார். இது எல்லாத்துக்குமே உபயோகமா இருக்கும். பிரமிட் சொசைட்டி மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்கும். கேட்டுக்கிறேங்க. இப்ப ஆக்சுவலி தெளிவா நான் எனக்கு சொல்றேன். எனக்கு திருப்தியே கிடையாது. ஏன்னா இவ்வளவு கம்மியான சமயத்தை சொல்லணும்னாக்கா எனக்கே திருப்தி கிடையாது. நான் என்ன சொல்றேன்ட்டு அந்த மாதிரி நான் சொல்லி முடிச்சிடுறேன். அவ்வளவுதான். ஓகே மேடம், அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏற்பாடு பண்ணானாக்கா நாம திருப்பி சந்திக்கலாம், திருப்பி தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க. ஓகே மேடம். ஓகே சார். சார் அடுத்தது
அடுத்தது யாரா இருக்காங்களாங்க? வள்ளியப்பன் சார். திரு சதீஷ் அவர்கள் பேசலாம். சார் சதீஷ் அவர்கள் பேசலாம். அன்மியூட் கொடுத்துள்ளேன். சார் சதீஷ் அவர்கள் பேசலாம். சார் அவர் பேசல சார். ஓகே சரி சார். சார் நெக்ஸ்ட் யார்? சார் வேற யாரும் கையை உயர்த்தல சார். அப்ப நான் நிகழ்ச்சியின் இறுதிக்கு வரேன் சார். ஓகே சார் நீங்கள் மிக அருமையாக சொன்னீர்கள். எதனால் பதஞ்சலி நேம்டு என்று. மேலும் 8 வழிமுறைகள் சொன்னீர்கள். அந்த 8 வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் சமாதி நிலை அடைய முடியும். நிலை 1 ஆசனம், நிலை 2 பிராணாயாமம், சுகமய பிராணாயாமம், நிலை 3 பிரத்யாகாரம், நிலை 4 தாரணம், நிலை 5 தியானம், நிலை 6 சமாதி. எந்த நிலையிலும் மனம் ஆடாது அசையாது என்று எடுத்துரைத்தீர்கள். சமாதானங்கள் வரும் நிலை. நிலை 7 யமம், நிலை 8 நியமம். அடுத்ததாக தவம், சிந்தனை, சொல், செயல் இவற்றை கட்டுப்படுத்துதல். சுவாத்தியாயம் தெரிதல், நம்மை பற்றி அறிதல், படித்தல். அடுத்ததாக ஈஸ்வர பிரதானம், ஈஸ்வர சன்னிதானம். இந்த நிலைகளை பிரதிதானம், ஈஸ்வர பிரதிதானம், பிரதிதானம். ஐயா ஈஸ்வர ஈஸ்வர பிரணிதானம். இந்த வழிகளை பயன்படுத்தினால் நம்ம சமாதி நிலை அடைய முடியும் என்று கூறினீர்கள். இதெல்லாம் நியமத்துல வரும். இதெல்லாம் நீங்க எந்த விதமான கஷ்டம் இல்லை. நீங்க ஆசனத்துல இருந்து ஆரம்பிச்சு வந்தீங்க சமாதி நிலைமைக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த யம நியமம்ன்றது யம நியமத்துல வர்ற இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து சேர்ந்துரும். இதெல்லாம் எப்படி வரும் அந்த அடுத்தது நம்ம விளக்கமா தெரிஞ்சுக்கணும். ஓகே, மிக குறுகிய நேரத்தில் மிக அருமையாக எடுத்துரைத்தீர்கள் ஐயா. நான் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியருக்கும் நன்றி கூறுகிறேன். நமது அசண்டட் மாஸ்டர் பகவதார் பாபாஜி அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நமது மிகப்பெரிய ஆசிரியர் பிரம்ம ரிஷி பத்ரிஜி ஐயா அவருக்கு நன்றி கூறுகிறேன். நமது மகவதார் அறக்கட்டளை நிறுவனர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். நமது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி. கடைசியாக பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறுகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை மகவதார் அறக்கட்டளை டிவி அவர்கள் வீடியோவை யூடியூபில் போஸ்ட் செய்து வருகிறார்கள். அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து அதற்குரிய பட்டனை அழுத்தி லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நமது மகவதார் அறக்கட்டளையின் இலவச முழுமையான ஆரோக்கிய திட்டத்தின் நாளை நிகழ்ச்சியில் முழுமையான வாழ்க்கை முறை நுட்பங்கள் பகுதி 2 பற்றி நம்முடன் சீனியர் மாஸ்டர் திருமதி சகிதா மேடம் அவர்கள் பேசுவார்கள். முத்ராஸ் என்ற தலைப்பணியில் பேச இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் தியான பயிற்சியிலும் இந்த ஆன்மீக ஞானத்திலையும் பங்கு பெற்று பயன்பெற்று மேம்பாடு அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா நன்றி ஐயா. இத்துடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.